அப்படி ஒரு கலை குடிக்கும்போது கீழே வந்துடும். தெரியாது, அது டிகேஷன் கொஞ்சம் மேலே அதிகமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கடுப்பு கொஞ்சம் கூடுதல், கொஞ்சம் இனிப்பு குறவாக இருக்கும். போட்டு அவங்க இனிப்புக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். அதான் மேட்ரு. அப்படி தான் தெரியும். உள்ளே போகும்போது இருக்கும். கடைசி குடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். யார் மொபைலில் தூசி பட்டுற விடாது பார்த்து செல்லு எடுத்து அங்கே எரிஞ்சிருவேன். இப்போ அந்த ஹோட்டலுக்குள்ளே போகும். ஆமாம், அது மது பிரியர்கள் கடை தான். அதான் வேறு என்னை பொறுத்தவரை அது எனக்கு தேவையில்லை. அது மது பிரியர்கள் கடையான்னு கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறேன். லைனில் இருக்காங்கல்ல, நான் லைனில் இருக்கேன். பிஜு சார் என்னைக்காவது வந்திருக்கலாம் இல்லையா? வாங்க. எஸ்கே மியூசிக் இனிய ராகங்கள். வாங்க. ஏய் மிஸ், நீ என்ன செய்கிறாய் லைவில்? என்ன செய்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியுது? ஏன் ப்ரோ லைவில் என்ன செய்கிறது மாதிரி தெரியுது? உங்களுக்கு தமிழ் தெரியாதா? நான் தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கேன். என்ன தெரியுது? ஒரு லைவ் என்றால் இப்படி தான் இருக்கணும் என்பது அல்ல. அவங்கவுங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. நான் பிற நண்பர்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஓகேவா? சிலர் சமையல் செய்வாங்க, அதை காட்டுவாங்க. சிலர் இன்னொரு பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க, அதை காட்டுவாங்க. அப்படி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களை நான் நக்கல் ஒன்றும் பண்ணல, சரிங்களா? உங்களை நான் நக்கல் பண்ணுறல. நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொன்னேன். லைவ் என்பது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான லைவ் இருக்கும். எனக்கு என் நண்பர்களுடன் பேசுவது தான் என்னோடய லைவ். சரியா? பல பகுதிகளை காண்பிப்பேன். ஓகே. தேங்க்யூ. ஒத்துக்கொண்டா சரி. ப்ரோ, நீங்கள் எந்த மாவட்டம்? எஸ்கே மியூசிக் அவனை பற்றி தனி வீடியோ ஒன்று போடணும். அவன் இப்போ ஒர்க்கில் இருக்கான்னு போடக்கூடாது. பேசியே கொண்டிருக்கான் 10 பேரை. அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? ஆமாம். பாச்சா காணும்.